முதல் தலைமுறை பட்டதாரிக்கு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை. அரசு வேலை வாய்ப்பே இவங்க உருவாக்கலை, அவர் முன்னுரிமை எங்கே கொடுப்பாங்க? பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிலைப்பு வழங்கப்படும். பாவம் ஆசிரியர்கள் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க இவங்ககிட்ட. ஒட்டுமொத்த ஆசிரியர்களும் இவங்களுக்கு வாக்களித்தாங்க. அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஒட்டுமொத்தமாக 95 விழுக்காடு ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் இவங்களுக்கு வாக்களித்து இவர் எப்படியே வரணும்னு பார்த்து இப்போ தினமும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, தினமும் கோரிக்கை அழுதுட்டு இருக்கிறாங்க ஆசிரியர்களும். பணி நிலைப்பு கிடையாது, இடைநிலை ஆசிரியர்கள், துணை அதில் பேராசிரியர்கள் யாரும் நியமனம் கிடையாது, காலி இடங்கள் இருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட 10,500 இணை பேராசிரியர்கள், அதில் கிட்டத்தட்ட 9,000 இடங்கள் காலி இடங்கள் இருக்குது. ஆசிரியர்கள்லாம் அதாவது தமிழ்நாட்டில் 1,66,000 வகுப்பறைகள் இருக்கிறது, பள்ளிக்கூடம் வகுப்பறைகள். அதில் 1,00,000 வகுப்பறைகளுக்கு ஆசிரியர்கள் கிடையாது. வெறும் 66,000 வகுப்பறைகளுக்கு தான் ஆசிரியர்கள் இருக்குது. அதாவது 4,000 பள்ளிகளுக்கு, தமிழ்நாட்டில் 4,000 பள்ளிகளில் ஒரு ஆசிரியர்கள் இருக்கார். ஒரே ஒரு ஆசிரியர் 4,000 பள்ளிகள். அப்போது கல்வி நிலையை நினச்சி பாருங்கள். இப்போ நேற்று கூட ஒரு அறிக்கை வந்தது, நான் கூட வெளியிட்ட அந்த அறிக்கை. இந்தியாவில் கல்விக்கு எவ்வளோ ஒதுக்கீடு, பட்ஜெட்டில் கல்வி சுகாதாரம் வேளாண்மையில் பட்ஜெட்டில் எவ்வளோ ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் என்று மற்ற மாநிலங்கள் பட்டியலில் கம்பேர் பண்ணி போட்டு ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அதை பார்த்தா இவங்க சொல்கிறாங்கல்ல, நாங்கள் எந்த துறையில் முதல்ல ரெண்டாவதில் சுகாதாரத்துறையிலே தமிழ்நாட்டில், அதாவது இந்திய அளவிலே தமிழ்நாட்டில் சுகாதாரத்துறையில் 26வது இடத்தில் வருகிறது தமிழ்நாடு.